ப்ளீஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி. ஓகேவா, இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மும்பை போயிட்டு வந்து 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் மீட் பண்ண போகிறேன். அவங்க வீட்டுக்கு நான் போக போகிறேன். யார் என்னன்றதெல்லாம் போக பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஸோ அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஏதோ சாப்பாடுலாம் போட்டு நம்ம விருந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க. அவங்களே ஏற்கனவே நிறைய சோகத்தில் கஷ்டத்தில் இருக்காங்க. இதில் வேறு நம்ம போய் கஷ்டம் கொடுக்கணும். ஸோ இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் இல்லையா? அதனால தான் நான் கிளம்பியிருக்கேன். நான் மும்பையிலேருந்து வந்ததுலேருந்து நான் வெளியில் எங்கேயுமே போகல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம வெளியே போகிறோம். ஓகே போமா, போய் மீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன் யாருன்னு. கிளம்பியாச்சு. அப்படி வெயிலில் வேறு மதியம் டைமில் வேறு போகிறேன். போய் பார்ப்பேன் எப்படி இருக்கேன். போமா, என் வண்டி பாருங்க. ஏமா என் வண்டி வேணும் இருப்பேன். வண்டியில் தான் போக போகிறோம். கண்ணாடி ஏன் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணாலே கண்ணில் தூசிலாம் அடிக்கும். அதுக்காக தான் வேணும். போவோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்ப்போம். இங்கே தான் பக்கத்தில் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப தூரம்லாம் இல்லை. நம்மளோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்ப்போம். அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. நம்ம போயிட்டு ஒரு சின்ன ஆறுதலுக்காக நம்ம போவோம் அப்படின்ட்டு தான் நான் போகிறேன். நீங்கள் வச்சு பார்த்துருப்பீங்க, இல்லை நான் மீட் பண்ணுறேன். யாருன்றது தெரிஞ்சுக்கோங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிகே மெமரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, அவங்கள மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம போய் பார்க்க போகிறோம். ஓகே, போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசிவிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் எடுத்துகிட்டு நம்ம வருவோம். அவங்களுக்கும் ஒர்க் இல்லை. நானும் வீட்டில் வேறு இருந்தேன்னா, மும்பைக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருந்ததுனால சரி போயிட்டு பார்த்து வரலாம் அப்படின்னு போகிறேன். போயிட்டு காமிக்கணும். போய்கிட்டு இருங்க. ஏரியா பார்த்தீங்களா? வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு போய் பார்ப்போம். பாவம்ப்பா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சோதனை வரும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. என்ன பண்ணுறது, என்ன பிளான், எங்கே போகலான்னு பிளான் போட்டுட்ருக்கோம். எங்கே போகிறோன்றதை பார்ப்போம். ஓகேவா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஸோ மீட் பண்ணேன். பாவம் ரொம்ப சோதனையில் வர இருக்காங்க. அப்படியே சில் பண்ணணும், ஜாலியாக வெளில போனால் தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு ஜாலியாக வெளில போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்றதை பார்ப்போம். அழகாக விளாட்றான். இரு பால் போட்டு விளாடுவோம் நம்ம. இந்தா பார்த்தீங்களா? ஏய், எங்கள் ஹீரோ கூட இப்படி தான் விளாடுவான். சேம் இப்படி தான் சின்ன வயசில் விளாடுவானே. ஏய் கியூட்டா விளாடுறான்ப்பா. ஏ அவனே எடுத்துக்கிறான் பாரு. வேணா விட்டுறான், விளாட்றான். இரு ஐயோ எவ்வளோ க்யூட்டாக விளாட்றான் பார்த்தீங்களா? இவங்க ஜிகேவோட குழந்தை. இங்கே வர்றியே குட்டி பையல. டிங்கி 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 டிங். சைலண்டாக இருக்காப்ல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. காஃபி குடிச்சிட்ருக்கேன். வந்தேன். அவங்க வந்து பெட்ரோல் பங்க் வெளில வந்தோம், ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு நானும் ஜிகே எல்லோரும் வந்தோம். ஸோ சவர்மா வாங்கிட்டு இருக்காங்க. நான் போகணும். அங்கே பெட்ரோல் போட்டு போயிட்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சவர்மா எங்கே போயிட்டாங்க இவங்க 2 பேரையுமே காணோமே. எங்கே போனாங்கன்னு தெரியல. கால் பண்ணி தான் பார்க்கணும் போது. சவர்மா சாப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. பிரச்சனை இல்லை, ஏன் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. பார்க்க தான் இப்படி இருக்கேன். பண்றதெல்லாம் பெரிய பெரிய வேலை இல்ல. ரொம்ப பெரிய பெரிய வேலை பண்ணிருங்க. நேரத்துக்கு நல்லா வெளியே இருக்கக்கூடாது. என்ன நானே கேவலப்படுத்திக்கிறேன்னா. சரி ஓகே, சவரம் வாங்கிக்கோ. மச்சான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு
என்ன பண்ணுறது, அவன் சாப்பிடுவான், அதனால் நான் சாப்பிட்ற மூடு இல்லை இப்போ எனக்கு. இன்றைக்கி நான் வந்து எங்கே போக போகிறோன்னா மூவி போக போகிறோம். நைட்டு 11 மணிக்கு போக போகிறோம். ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். மூவி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். என்ன மூவி போக போகிறோம் அப்படின்னா ஸ்பைடர்மேன். மோஸ்ட்லி அந்த மூவி எனக்கு அந்தளவுக்குலாம் பிடிக்குமான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் சும்மா டைம் பாஸ், சண்டே வந்து மீட் பண்ணியிருக்கேன், சும்மா போகலாம் அப்படின்ட்டு போகிறோம். பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டு ஐயோ ஓ தேட்டருக்கு போயிட்டு இருக்கோம் படம் பார்க்க. பேனரை பற்றியா பயமாக இருக்குது. நம்ம தேட்டருக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். அப்படியா? சந்தோஷம். மச்சான், நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா தான்டா இருக்கு. அதான் ஏய், உன்னை யாருக்கு காட்டினாங்க இந்த வீடியோல? ஐயோ, நல்லா தான் இருக்கேன். யார் நீ? யார் இது? டிக்கெட் எப்படி இருக்கு? கிடையாது. கூட்டாங்க அந்த தேட்டர். ஒரே கூட்டம், ஒரே ஃபோட்டோ. என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாம் மீட் பண்ணிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். போமா நம்ம தேட்டருக்குள்ள. ஒரு வழியாக வந்துட்டேன். என் கூட வந்தவங்க யாருமே காணோம்ப்பா. ஸ்கீன் இந்த ஏஞ்சல் இங்கே உட்கார போகிறாங்க. கரெக்டாக இங்கே உட்காரணும். இது இங்கே உட்காந்து நல்லா இருக்கும் பார்க்க. இங்கே உட்காரலாம். வா, நம்ம 4 பேருக்கும். வா, எங்கே உட்காரலாம்? என்ன ஸ்க்ரீன் பார்த்தீங்களா? ஏய், இந்த ஸ்க்ரீனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கோம். ஆரஞ்சு மிட்டாய் நான் மூவிக்கு வந்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? கூட்டம் பார்த்தீங்களா? செம்ம கூட்டம். இது வந்து நம்ம படம் என்ன படம்னா வச்சுக்கோங்க, ஸ்பைடர்மேன். அந்த படத்துக்கு தான் கூட்டம். தேட்டருன்னா கமலா தேட்டருப்பா. இது வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா புது புது படம்லாம் வந்து இங்கே தான் வரும். இப்போ இங்கே தான் வரும். இதுங்களாம் என்ன பண்ணுங்கன்னே தெரியலையே. ஐயோ, இருக்கிற ஹெவி ரேட்டுக்கு நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. மூவிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இவங்களாம். ஓகேவா? வெயிட் பண்ணுவோம். இன்னும் வந்து டைம் இருக்குது. ஸோ வந்து ஸ்பைடர்மேன் படம் தான். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பார்க்கவே மாட்டோம். இருந்தாலும் சும்மா டைம் பாஸ்க்காக பார்த்துட்ருக்கோம். குத்துட்டு நமக்கு மட்டும் கண்ணாடி ஏமாத்துறாங்க. கண்ணாடி பத்தி நமக்கு மட்டும் தர மாட்டேங்கிறாங்க. இதுல 2 இருக்கு. ஏய், இது கண்ணாடி போட்டாதான் நல்லா தெரியுதுப்பா. படம் ஓடிட்டு அப்படியே இடம் பாதியில் வந்துட்டோம். எல்லோரும் படம் பார்த்துட்ருக்காங்க. எங்களுக்கு சரியான தூக்கம், அதனால் நாங்கள் மட்டும் வந்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பணும். ஏமா இந்த கூட்டத்தில் எப்படி தான் நான் இருக்குதுன்னு தெரியல.
எப்பா எவ்வளோ டிராஃபிக் எவ்வளோ அன்டைமு. படம் பார்த்துட்டு ஸ்பைடர்மேன் படம் அந்த அளவுக்குலாம் புரியாது நமக்குலாம். கிளம்புமா. மூவிலாம் முடிஞ்சு டீ ஷாப்க்கு வந்திருக்கோம். டீ குடிக்கலாமே, டீ வந்துடும். அதெல்லாம் சரியான டீ ரேட்டுப்பா. ஸ்நாக்ஸ் பண்ணு சாமி. எல்லாருமே இது கோல்டா வாங்குறாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இதுதான் வாங்க 63 ரூபா சொன்னானுங்க. இந்த தோடு நீ போட்டது கூட 63,000 ரூபாய் தங்கத்துல 916 போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பண்ணலாமான்னு சொல்லிடுச்சு. அதனால விட்டு அவ்வளோதான் கட்டுவாங்களா? நம்மளுக்குன்னு தனியா நான் தனியா எடுத்தது 2 இருந்துச்சு. அதுல 1 வீக் மட்டும் தான் சேவ் பண்ணிருக்கேன். லூசா கட்டிருக்கேன். தண்ணி போட்டா இதாயிடும். அட்வைஸ் பண்றது எனக்கு பண்றது இதுல வேற. ரீல்ஸை கொஞ்சம் டிராப்ல போட்டுக்கோங்கன்ட்டு. ஆனா அவங்களுக்கு அவங்க பண்ணிக்கல. நேற்றையும் அன்னைக்கு அந்த மாதிரி தான் ஒன்று எடுத்துருச்சு அப்படின்னா அதான் அன்னைக்கு அப்படி. அதுக்காக 3 நாளுக்கு கட்டியிருந்தா போதும். விருப்பப்படுறவங்க அன்னைக்கு நைட்டே கட்டிடுவாங்க. சிலதுங்களாம் கம்மியா கட்டி விட்டுறீங்களா? கட்டுங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். அதுவா உண்மையுமே பொண்ணு இப்படிதான். ஏய் எனக்கு கட்டி விடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இந்த ஒருத்தர் கட்டலாம். ஏமா அண்ணா உனக்கு 2 கட்டணுமா? இல்ல நான் 2 சுத்து தான் சுத்தினேன். நிறைய இருக்கும் போதோ இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இல்ல 3 சுத்திக்கலாம். உங்களுக்கு எல்லாம் 3 போடலான்னு பார்த்தேன். சரி உங்களுக்கு இருக்கிற புடின்னு வந்துச்சா? எல்லாருக்கும் அதே வராது. என்ன பண்ற? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. வா கிட்ட என் கையை வச்சுட்டு. உன் கை எங்க இருக்குன்னு தெரியல குட்டி எனக்கு. குட்டியா இருக்கு நல்லா தெரியாது. வா என் கையில எப்படி வைக்குதுங்களா பாருங்களேன். ஒரு போட்டோ எடுக்கலாம். இங்க வாங்கல கிட்டியே வர மாட்டேங்குது பாரு. நீ வந்து பிக்ஸ் ஆகிற. சீரியஸாவே இது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஜாலியா இருக்குப்பா. இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே ஃப்ரெண்டா இருப்போம். இங்க பாருங்க துருவுறாங்க ஒருத்தவங்க நாடானா. இது என்னதுன்னே தெரியல. வெள்ளம் மட்டும் தான் வச்சிட்டு இருக்குதா இவ்வளவு நேரம்? என்னமோ ரவா கஞ்சி செய்யறாங்க. என்னன்னு தான் தெரியல. ஆனா சூப்பரா இருக்கும். நான் எப்படி ஆயிடுச்சு 6-7 வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த ரவா கஞ்சி சாப்பிட்டு. இது பேர் என்னப்பா? நான் போட்ட வீடியோ ரவா கஞ்சி அம்ப்பா எப்படி இருக்கு பாருங்க. இவர் இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு வராத தயவுசெய்து வந்த வரைக்கும் போதும் எனக்கு. சாப்பிடுவோம். டீ குடிக்கலாமா? நம்ம டீ ஷாப்பில் வந்து நம்ம டீ குடிக்க போகிறோம். இங்கே டீலாம் நல்லாயிருக்கும். ஒரு டீ வந்து 25 குடிச்சிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வீட்டில் போய் தூங்க போகிறேன். செம்ம டயர்டாக இருக்குது. பாதியிலே ஓடி வந்துட்டேன் வேறு. அவங்களெல்லாம் விட்டு கிடச்சிட்டு எனக்கு அவ்வளோ தூக்கம் வருது. படம் நமக்கு செட்டாகவும் ஆமாம். சரி வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நானும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் போய் வீட்டில் தான் தூங்க போகிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சினேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து அவங்க கூட மதியத்துலேருந்து அவங்க கூடயே தான் இருக்கேன். நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம், வீட்டில் இருந்தோம், ரெஸ்ட் எடுத்தோம், ஜாலியாக சுற்றணும், அங்கேங்கன்னு போனோம். ஒரே என்ஜாயாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ நான் மீட் பண்ண போகிறேன்னு தெரியல.
சரி ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் டீ குடிச்சதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தரமான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.